ஆட்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கட்சிய வந்து கட்டமைப்பு இல்ல. எப்பனாலும் நம்முடைய ஆட்சி கவிழும். கவிழ்ந்துருச்சுன்னா நம்மகிட்ட ஆள் இல்ல. இவங்களெல்லாம் வச்சு எப்படி நம்ம 5 வருஷம் ஓட்டுறதுன்ற ஒரு பயத்துல மாற்றுக் கட்சியினரை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது தாவேகா கட்சி. அதிமுகவுல அவர் அவர் பேசிய டயலாக்கு, அவர் பேசின மேடை பேச்சுகள்லாம் பார்க்கும்போது, அம்மா எம்ஜிஆர், அம்மா உயிர் உள்ளவரை அம்மாவின் இயக்கத்தில் தான் நான் இருப்பேன். எம்ஜிஆர் வழிவந்தவன் நான். ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்றெல்லாம் வாய்க்கு மூச்சுக்கு 300 முறை பேசிவிட்டு வந்த இது கடம்பூர் ராஜு அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. அதிமுகவை பற்றி தாவேகா சொன்னது அது ஒரு அல்லு சில்லு மற்றும் சில அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசினார்கள் அதிமுகவை பத்தி. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் இருப்பதை நன்கு அறிவார் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். என்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை துரோகிகளை மன்னிக்காது. எதிரிகள் எதிரிலிருந்து போராடக்கூடிய எதிரிலிருந்து எதிர்க்கக்கூடியவர்களை நாங்க எதிர்த்து கொண்டே இருப்போம். ஆனா துரோகிகளை திமுக மன்னிக்காது. அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா துரோகிகள் வந்து கூட இருந்தே வந்து குழி பறிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துரோகி தான் வந்து டி நகரனுடைய எம்எல்ஏ பனையூர் வாசல்ல கடம்பூர் ராஜுக்கு கேட் திறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவர் உள்ள போறதுக்கு கேட்டை பூட்டாங்க. பனையூர் ஆபீஸ் கேட் வெளில காத்திருந்து உள்ள போகிற சிச்சுவேஷன் கடம்பூர் ராஜுக்கு ஏற்பட்டிருக்கு. இதே நிலைமை வந்து மெர்சல் படம் நினைக்கிறேன். படம் வந்து வெளி வரலன்னு சொல்லி கடம்பூர் ராஜை வந்து விஜய் வந்து சந்திச்சார். அந்த நிலையில இருந்த கடம்பூர் ராஜு இன்றைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்? இன்றைக்கு ஆதவர்ஜுனா தான் ஒருவேளை விஜயாக செயல்படுகிறாரா? அவரோட செய்தி தொடர்பாளர் கூட சொல்லியிருக்காரு, மாறு வேடத்துல நிறைய இடத்துக்கு விஜய் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை ஆதவர்ஜுனான்ற மாறு வேடத்துல விஜய் வந்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு நிகழ்வுக்குமே தலைவர் பங்கேற்க மாட்டாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய ரஜினி அவர்கள். வணக்கம் சார். சார், நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதிரடியா தொடர்ந்து தாவேகாவினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதிமுகல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து தங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வகையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுபடியும் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில இப்போ கடம்பூர் ராஜு அவர்களா இருக்கட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், சம்பத் அவர்களா இருக்கட்டும், இப்போ அவங்க தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அண்ட் ஆதவ் அவர்கள் குறிப்பிட்டு முக்கியமா சொல்றது என்னவாக இருக்கு அப்படின்னா, எங்கள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா வழியிலும், எம்ஜிஆர் வழியிலும், ஏன் சொல்லப்போனா கலைஞர் வழியிலும் நடக்கக்கூடியவர். ஸோ ஆல்ரெடி 50% இணைந்து கொண்டீங்க அதிமுகல இருந்து. இன்னும் 90% நீங்க இணைஞ்சுக்கணும். நாங்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து இந்த வேலையை கையில எடுக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கட்சிய வந்து கட்டமைப்பு இல்ல. எப்பனாலும் நம்முடைய ஆட்சி கவிழும். கவிழ்ந்துருச்சுன்னா நம்மகிட்ட ஆள் இல்ல. இவங்களெல்லாம் வச்சு எப்படி நம்ம 5 வருஷம் ஓட்டுறதுன்ற ஒரு பயத்துல மாற்றுக் கட்சியினரை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது தாவேகா கட்சி. இது எப்ப தொடங்குனது பாத்தீங்கன்னா, குதிரை பேரம் என்ற அடிப்படையில காமராஜர் தூக்குனதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து இசக்கி சுப்பையா, அப்புறம் மதுராந்தகம் எம்எல்ஏ அவங்க இது மரகதம் குமரவேல், அதுக்கப்புறம் வந்து பல பேர் ஜெயக்குமார் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை 21 நாள்ல தங்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு பயணிக்கிற ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கிறது உள்ளபடியாகவே ரொம்ப வந்து வருத்தம் அளிக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த கட்சி வந்து ஆட்சி கட்டில கூட ஒரு சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கே அப்படின்னு பாக்குறப்போ அவர்களுடைய பரிதாப நிலைக்கு உள்ளபடியே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது நேற்றைக்கு இணைந்திருப்பவர்களை பார்த்தோம் மேம். நேற்றைக்கு இணைந்திருக்கிற கடம்பூர் ராஜு, கடம்பூர் அந்த கோவில்பட்டி தொகுதியில திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இதற்கு முன்பாக தொடர்ந்து அது அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக தான் இருந்து வந்தது. திமுக வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட சில கோட்டைகளை தகர்த்திருக்கிறது. கோவில்பட்டியில திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல மதிமுகவுடைய வேட்பாளர் கருணாநிதி போட்டியிட்டார். கடம்பூர் ராஜுவை தோற்கடித்து அங்கே திமுக உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்றது. சோ எங்க நம்மளுடைய கோட்டையை நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி விரக்தியில இருந்த கடம்பூர் ராஜு, அவர் ஏதோ வந்து எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா போயெல்லாம் அங்க இணைய கிடையாது, தோத்துட்டாரு.
தோத்துட்டு வேற வழி இல்ல. அதிமுகவுல அவர் பேசிய டைலாக்கு, அவர் பேசின மேடை பேச்சுகள்லாம் பார்க்கும்போது, அம்மா எம்ஜிஆர், அம்மா உயிர் உள்ளவரை அம்மாவின் இயக்கத்தில் தான் நான் இருப்பேன். எம்ஜிஆர் வழிவந்தவன் நான். ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்றெல்லாம் வாய்க்கு மூச்சுக்கு 300 முறை பேசிவிட்டு வந்த இது கடம்பூர் ராஜு அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. இவர்கள் போவதனால் என்ன நடக்க போகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா திமுக ஆக போகுது. இன்னும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கோவில்பட்டி தொகுதியில இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதிமுகவை பற்றி தாவேகா சொன்னது அது ஒரு அல்லு சில்லு மற்றும் சில அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசினார்கள் அதிமுகவை பத்தி. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் இருப்பதை நன்கு அறிவார் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். எம்சி சம்பத்தை சேர்த்திருக்காருன்னு 2016 இருந்து 2021 வரைக்கும் அவர் மேல ஊழல் புகார் இருக்கு. சிபிஐல அவர் மேல வந்து ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஏவிசி டைரக்டர் ஆஃப் இது ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ்ல இருக்கு அவரோட கேஸ் இருக்கு. இதுல எல்லாம் வந்து அவருடைய குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு ஊழல்வாதியை தன் பக்கம் ஈர்த்துள்ள தாவேகா இப்போது தூய சக்தியா தான் இருக்கா இல்ல தீய சக்தியா மாறிடுச்சா? அவர்கள்லாம் வந்து பனையூர்ல பெரிய வாஷிங் மிஷின் வச்சு அது உள்ள போயிட்டு வந்தோடனே சலைச்சு ஊழல்வாதிகள்லாம் வந்து நல்லவர்களாக மாறி விடுகிறார்களா, குற்றவாளிகள் எல்லாம் நிரபராதியாக மாறி விடுகிறார்களா என்ற ஒரு விளக்கத்தை விஜய் தான் தரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆளுங்கட்சி நோக்கி அங்க பெரிய அங்கீகாரம் கிடைக்காதவர்கள் அதிமுகவுல வந்து பெரும் தோல்விக்கு அப்புறம் தோத்துட்டா எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அது அதிமுக காரங்க. தோத்தாலும் பரவாயில்ல, மீண்டும் அரியணையில அமர்த்தும் வரை ஓய மாட்டோம்னு சொல்பவர்கள் திமுக காரங்க. இதுதான் டிஃபரன்ஷியேட் நம்ம பண்ணி பார்க்கணும். ரெண்டு கட்சிக்கும் இதான் வித்தியாசம். இன்னைக்கு கூட திமுகல இருந்து யாராவது போயிட்டு திமுகல உண்மையாக உழைக்கக்கூடிய கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய எந்த தொண்டர்களும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. நீங்க உடனே கேட்பீங்க, டி நகருடைய முன்னாள் எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். டி நகருடைய முன்னாள் எம்எல்ஏ பதவிக்காக கட்சிக்கு வந்தவர். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு விரக்தியில அவர் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே சில உள்ளடி வேலைகளை செய்து டி நகர்ல புஷி ஆனந்த் வெற்றி பெற அவர் நிறைய வேலைகளை செய்தார். என்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை துரோகிகளை மன்னிக்காது. எதிரிகள் எதிரிலிருந்து போராடக்கூடிய எதிரிலிருந்து எதிர்க்கக்கூடியவர்களை நாங்க எதிர்த்து கொண்டே இருப்போம். ஆனா துரோகிகளை திமுக மன்னிக்காது. அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, துரோகிகள் வந்து கூட இருந்தே வந்து குழி பறிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துரோகி தான் வந்து டி நகரனுடைய எம்எல்ஏ எங்களுடைய தலைவர் அவருடைய பேரை வச்சிருக்காரு. அதனால அவர் நிறைய என்னால அது இதுக்கு மேல பேச முடியல அவரை பத்தி. அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் ஒரு ஒரு இதுல போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நேற்று பனையூர் வாசல்ல கடம்பூர் ராஜுக்கு கேட் திறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவர் உள்ள போறதுக்கு கேட்டை போட்டாங்க. பனையூர் ஆபீஸ் கேட் வெளில காத்திருந்து உள்ள போகிற சிச்சுவேஷன் கடம்பூர் ராஜுக்கு ஏற்பட்டிருக்கு. இதே நிலைமை வந்து மெர்சல் படம்னு நினைக்கிறேன். படம் வந்து வெளிவரலன்னு சொல்லி கடம்பூர் ராஜா வந்து விஜய் வந்து சந்திச்சார். அந்த நிலையில இருந்த கடம்பூர் ராஜு இன்றைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் 1 மணி நேரம் கேட்டு வாசல்ல நின்று விஜயை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பரிதாப நிலைதான். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நேற்றைக்கு அண்ணா அறிவாலயத்துல செங்கல்பட்டு தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் 1500 பேரோட கம்பீரமாக அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்துல வந்து கம்பீரமாக அமர்ந்து எங்களுடைய தலைவர் பக்கத்துல சேரை போட்டு உட்கார்ந்து திமுகவுல கருப்பு சிவப்பு துண்டு அணிஞ்சு திமுகல தன்னை இணைச்சிருக்கிறார். பொதுவாக ஆளுங்கட்சியை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தங்களை தாய் கழகத்துல இணைத்துக் கொண்டுள்ளார்கள். இப்போ அதிமுக இருந்து திமுக வராங்கன்னா அவங்க தைரியமா சொல்லுவாங்க, நாங்க தாய் கழகத்துல இணையோம். ஏன்னா எங்களுடைய கழகம் வளர்ந்ததே அந்த தாய் கிட்ட இருந்துதான். அந்த மாதிரியான தாய் கழகம் என்பது தாவேகா கிடையாது. தாவேகான்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அவ்வளவுதான். நீங்க அங்க போய் சேர்பவர்கள் கடம்பூர் ராஜாக இருக்கட்டும் மற்றும் பலர் வந்து சேர்ந்திருக்காங்க பாருங்க. அவங்க அங்க போயிட்டு தாய் கழகம்னு சொல்ல முடியாது. அது ஒரு கட்சி. ஆனா திமுக சேர்பவர்கள் தாய் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி இணைத்திருக்காங்க நீங்க பாக்கணும். 1500 பேரும் சுயமரியாதையோடு அண்ணா அறிவாலயத்துல சேர் போட்டு உட்கார வச்சு கருப்பு சிவப்பு துண்டு போட்டு கட்சியில இணைச்சிருக்கிறாங்க. அதையும் எங்கள் தலைவர் வந்து இணைப்பு நடத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் 5 பேர் வராங்க. எங்கடா தலைவர்னு பார்த்தா தலைவரை காணோம். பொதுச் செயலாளரும் அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பு கூட எனக்கு தெரியாது. ஏதோ தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னு போட்டு வச்சிருக்காங்க ஆதவ் அர்ஜுனாவை. எனக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா தான் ஒருவேளை விஜயாக செயல்படுகிறாரா? அவரோட செய்தி தொடர்பாளர் கூட சொல்லியிருக்காரு, மாறு வேடத்துல நிறைய இடத்துக்கு விஜய் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை ஆதவ் அர்ஜுனான்ற மாறு வேடத்துல விஜய் வந்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு நிகழ்வுக்குமே தலைவர் பங்கேற்க மாட்டுறாரு. எவ்வளவு பெரிய எம்எல்ஏ வந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் தான். இன்னைக்கு வரையும் நான் சொல்றேன்,
108 பேர் ஜெயிச்சிருக்காங்க தாவேக்கா. இன்ன வரையும் அவங்க ஒரு போட்டோ கூட எடுத்திருக்க மாட்டாங்க இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட. இவர் முதல்வரா இல்ல வந்து ஒளிந்து ஒளிந்து விளையாடுகிற ஏதாவது விளையாடி கொண்டு இருக்கிறாரான்னு தெரியல. 5 பேர் வராங்க. முன்னாடி வரையும் அவங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, தாவேக்காங்கிறது ஒரு தனி கட்சி தான். யாரும் கூட்டணி அமைக்காமல் நாங்கள் செயல்படுவோம்னாங்க. ஆஃப்டர் அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், அதுவும் அதிமுகவ டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா அவங்க? இல்ல திமுகவினரிடம் வந்து அவங்க அழைப்பு விடுறாங்களா? எங்க கட்சியில வந்து அவங்க இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு. அவங்களுக்கு பயம். ஆர்கனைஸ்டு பார்ட்டி. டிவிகே இஸ் நாட் ஆர்கனைஸ்டு பார்ட்டி. அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. இதுக்கு தேர்தல்ல ஏதோ கவர்ச்சியை காமிச்சு வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டத்துல இருக்காங்க. ஒரு பயம் தெரியுது அவங்க கிட்ட. என்ன பயம்னா, திடீர்னு உள்ளாட்சி தேர்தல வந்து 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 இதை நடத்திட்டோம்னா நமக்கு ஆள் இல்லை. உள்ளாட்சி தேர்தல நிற்பதற்கு தாவேக்கால் ஆள் கிடையாது. இப்ப ஆட்களை எங்க இருந்து இறக்க வேணும்னு சொன்னா அங்கிருந்து இறக்கணும். அவரு ஆதவர்தான் இது கிளியரா பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அவர் பேசுறப்போ சொல்றது, இங்க வந்திருக்கிற மாற்றுக் கட்சியினருக்கு உள்ளாட்சி தேர்தல வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப உள்ளாட்சி தேர்தல வாய்ப்பு வழங்கப்படும் என்ற பதவி ஆசை காரணமாக சிலரை இங்கே இழுத்து வந்து சேர்க்கிறார்கள். இட் இஸ் ஈக்குவல் டு குதிரை பேரம். இதுவும் ஒரு ஆர்ஸ் ட்ரேடிங் மாதிரி தான். நீங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிற பொழுது குதிரை பேரம் நடத்துறீங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலை கருத்தில கொண்டு மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில இணைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், இதுவும் வந்து ஒரு இதை வச்சு நீங்க ஒரு வியாபார யுக்தியா தான் நீங்க வந்து இதை பயன்படுத்துறீங்க. தாவேக்கா என்பது உண்மையா நீங்க உங்க தொண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு திமுக தொண்டர்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் திமுக விட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா தாவேக்காக்கும் திமுகவுக்கு இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இங்க வந்து ஒரு சித்தாந்தம் பேசும், திமுக பேசாது. திமுகவோட சித்தாந்தமும் திமுகவோட ஐடியாலஜியும் பேசும். ஆனா தாவேக்காக்கு ஒரு ஐடியாலஜியே கிடையாது. ஐடியாலஜி என்ன தெரியுமா? தூங்கியால் தான் திமுக, தூங்க போறதுக்கு முன்னாடி திமுக, தலைமைச் செயலகம் வந்தா திமுக, திருச்சி கிழக்குல நன்றி சொல்ல போனா திமுக, பெரம்பூர் போனா திமுக, மதுரை போனா திமுக, திமுக திமுக திமுக. சில நேரத்துல விஜய மறந்துடுறாங்க, ஆட்சியில இருக்குது திமுக தான் இல்ல நம்மளான்னு சொல்லிட்டு. இந்த பாணி அவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா, பாஜகவை உணர்த்துது. குதிரை அவங்க வந்து எம்எல்ஏக்களை வாங்குறதா இருக்கட்டும் அதர் கட்சியில இருந்து. அண்ட் இந்த மாதிரி மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா, பாஜகவும் தொடர்ந்து ராகுல் காந்தியை தான் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாலுமே. இப்போ விஜய் அவர்களும் அதே பாணியில தான் போயிட்டு இருக்காங்களா? குதிரை பேரம் நடத்துவதாக இருக்கட்டும், இன்னும் எதிர்கட்சியான திமுகவை தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறதாக இருக்கட்டும், அந்த பாஜகவோட பாணியை தான் அவங்க தொடர்ந்து பின்பற்றாங்க. வந்து இல்ல ராகுல் பிஜேபியோட ஒரு கை கோர்த்து தான் இன்றைக்கு தாவேக்கா செயல்படுகிறது. அதுல மாற்று கருத்து இல்ல. ராகுல் காந்தியே பிரதமர் மோடி அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு தோன்ற விஷயத்துல சில விஷயங்களை வந்து முரண்பாடு செய்யும் பட்சத்துல அதற்கு காரணம் காங்கிரஸ்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு தாவேக்கா வெற்றி பெற்றதுல இருந்தே வெற்றி பெற்ற ஆளுங்கட்சி அவங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, என்னங்க காரணம்? நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்கன்னா அதுக்கு திமுகன்றாங்க. திமுக ஆட்சியில இல்லைங்க, ஆட்சியில இருக்குது நீங்க. அதை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய நிலையில அந்த லெவலுக்கு எல்லாம் மோடி எதுவும் செயல்படல. அவருக்கு தெரியும் நம்ம தான் ஆண்டு கொண்டு இருக்கணும். ஆனா இன்றைக்கு ஆள்வதே அவர்கள் என்று மறந்து விட்டார்கள். சில அமைச்சர்கள் அவர்களுடைய துறையை மறந்து விட்டார்கள். ஸ்ரீநாத் போய் தூத்துக்குடியில நான் வந்து ஏதோ ஒரு தூத்துக்குடி சைடு போய் நன்றி சொல்ல போயிருக்காரு. நன்றி சொல்லி முடிச்சுட்டு பாக்குறாரா, சார் இது உங்க தொகுதியே இல்லைன்றாங்க. அவர்கள் தொகுதியே அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த அமைச்சர்கள் எல்லாம் பதவியேற்று இருக்கக்கூடிய பட்சத்துல முதல்வருக்கு தான் முதல்வர் என்றே தெரியாமல் முதல்வர் பதவியில இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வேதனைப்படக்கூடிய ஒன்று. அதனால இவர்கள் வந்து ஏதோ ஒரு ஆட்சி வந்து குழந்தைகளை வைத்தோ சில பேச்சுக்களை வைத்தோ சில சமூக ஊடகங்களை வைத்தோ இவர்கள் ஏதோ ஒரு ஒண்ணு கிரியேட் பண்ணி ரூட் மாஃபியாலாம் பண்ணி இன்னைக்கு வந்து 108 தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதனால இவர்கள் கணக்கிடுவது இதற்கு பிறகு நமக்கு இது நிலைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால மாற்று கட்சியில இருந்து வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இப்ப பேசி கொண்டிருக்கிற நேரத்துல விசிகாவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் தற்போது 1000 பேரோடு திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவுல இன்னைக்கு விசிகாவில இருந்து விலகி திமுகவை நோக்கி வருகிறார்கள். நீங்க தொடர்ந்து ஆளுங்கட்சியை நோக்கி இவ்வளவு பேர் போறாங்கன்னே அலையானா அது ஆளுங்கட்சி. அங்க போனா சம்பாதிக்கலாம். அங்க போனா ஏதோ வந்து நாங்க ஆளுங்கட்சின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு போலாம். ஆளுங்கட்சியை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல திமுக என்ற எதிர்கட்சியை நாடி சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தலிலே போட்டிட்ட அதிமுக வேட்பாளர்களும் திமுகவை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் திமுகவுடைய ஐடியாலஜி
ஐடியாலஜியை பிடிச்சிட்டு கொண்டு வருபவர்களுக்கும், ஐடியாலஜி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்க வந்து இந்த கட்சி நோக்கி வரோம் அப்படின்றவங்களுக்கும், தாவேக்கால ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஆதவர்ஜன கிட்ட ஏதாவது வந்து போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், ஏதாவது நம்ம சம்பாதிக்கலாம், வந்து ஆளுங்கட்சியின் காலரை தூக்கி சொல்லிக்கலாம், கொடிய மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி சுகத்துக்காக தேடி செல்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திமுகவை நோக்கி வருபவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக நாங்க திமுகவுடைய கொள்கை பிடிச்சிருக்கு அதனால வரும். ஏன்னா இந்த திமுக வரதுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? திமுக காரன் என்று சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்காக எந்த பொறுப்பையும் எதிர்பாராமல் தொடர்ந்து அலையலையாக திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை நோக்கி வருபவர்கள் யாராக இருந்தாலும் சுயமரியாதையோடு அவர்களை நடத்தி கேட்டை லாக் பண்ணிட்டு வெளியே இருங்கன்னு சொல்லி பூட்டு போட்டு வைக்காத அண்ணா அறிவாலயம் என்றைக்கும் திறந்தே இருக்கும். யார் வேண்டுமானாலும் தங்களை தாய் கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம். திமுக என்பது ஒரு 75 ஆண்டு கால பவள விழா கண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல யார் வேண்டுமானாலும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனா அங்க யாரும் இணைக்கலாம் மாட்டாங்க. பனையூருக்கு நிறைய பேர் ரூட்டே தெரியாது எப்படி போகணும்னு கூட. இவர்கள் சில ஆசை வார்த்தைகள் கூறி, இன்னைக்கு கூட நான் ஒரு இதுல பார்த்தேன், 25 லட்சம் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்ல போடுவாங்க, அவங்களுக்கு 25 லட்சம் வசூலிக்கப்படுவதாக காலை எனக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. அது எந்த மாதிரியான உண்மை என்று எனக்கு தெரியவில்லை, அதை நான் ஆராய்ந்து பார்த்து சொல்றேன். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இந்த அரசு ஈடுபட்டால், நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சி மக்களால் கவிழ்க்கப்படும். திரும்பியும் சொல்றேன், நீங்க திமுகவால கவிழ்க்கப்படும் நினைச்சிடாதீங்க. தயவுசெய்து திமுக அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாது, அந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக ஈடுபடாது. மக்கள் கவிழ்ப்பார்கள். நேத்து நைட்டு நான் சென்னையில இருந்து இப்போ இது கோயம்புத்தூர்ல இருக்க. நேத்து நைட்டு எனக்கு உறக்கம் இல்லை. ஏன் உறக்கம் இல்லை என்றால் பவர் கட்டு. சென்னையில பிரதானமான எல்லா பகுதிகளிலும் பவர் கட்டு. அது ஒரு விஷயம். பவர் அந்த மின்சாரத்துறையில இருக்கிற ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போறாங்க. அப்போ மின்சாரத்துறை அமைச்சர் என்ன தூங்குறாரா திருப்பரங்குன்றத்துல? மின்சாரத்துறை அமைச்சர் தானே அதுக்கு வந்து பொறுப்பேற்று. நீங்க ஒண்ணுல மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா யாரோ கேட்டிருக்காங்க, சார் மின்வெட்டு இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் திமுக ஆட்சியில பண்ணி வச்சுட்டு போனதுங்க அப்படின்னு சொல்ற. அண்ணன் செந்தில் பாலாஜி 2021 அதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாரு. 2021 பவர் கட்டுக்கு யார் காரணம் என்று கேட்கிற போது அணில் குஞ்சுகள் தான் காரணம் என்று சொன்னார். அப்போ புரியல, இப்ப புரியுது. காரணம் இவங்கதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணாலும் இப்போ திமுகவிற்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பிளவுபட்டு போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்காவும் ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விமர்சனமும் சர்ச்சையும் இந்த மாதிரி பவர் கட் ஆகட்டும் ஒவ்வொரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் தாவேக்கா ஆட்சி அமைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியிலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குமா? திமுகவிற்கு இன்னும் சாதகமா இருக்கு? பேரலை விஜய் அலை சோசியல் மீடியால வந்துட்டாரு, கையை காமிச்சிட்டாரு, டைலாக் பேசிட்டாரு, நந்தன கூட்டத்துல குழந்தைகளிட்ட பேசிட்டாரு. அவ்வளவுதான். 234 தொகுதிகளும் பேரலை வீசி விட்டது என்ற போதிலும் 35% மக்கள் மட்டுமே அவர் வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 65% பேர் அவர் வரக்கூடாது என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த சதவீதம், அவரை எதிர்ப்பவர்களுடைய சதவீதம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பது. யார் கட்சி பிளவுபட்டாலும் பிளவுபடவில்லை என்றாலும் அதில் திமுக கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நாங்க எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய திட்டங்களை, எங்களுடைய கட்சி சார்ந்த அந்த நிகழ்வுகளை, கட்சி சார்ந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில தொடர்ந்து திமுக இயங்கி கொண்டே இருக்கும். அதனால அடுத்த தேர்தல் எப்போது வந்தாலும், எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் திமுக எதிரி யாருன்னு தெரியாத சில தொகுதிகள்ல களமாடியது திமுக. அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எதிரி யாருன்னு தெரியல. எதிரியே கணிக்க தவறிவிட்டது திமுக. கணிக்க தவறிவிட்டது. கணித்து தோக்கல, கணிக்க தவறிவிட்டது. இப்ப கணிச்சிட்டோம் யார் எங்களுடைய எதிரின்னு, துரோகி யாருன்னு திமுக தெளிவா தெரியும். இதற்கப்புறம் திமுக அவருடைய ஆட்டத்தை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக மீண்டும் வரும், மீண்டும் வரும் என்ற ஒரு போர்வையில திமுக களமாட தொடங்கிவிட்டது. திமுக மீண்டும் ஆட்சியில வரும். எங்களுடைய தலைவரை 7வது முறையாக திமுக ஆட்சியையும் 2வது முறையாக எங்கள் தலைவரையும் முதல்வராக்காமல் ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஓய மாட்டார்கள். இது ஒரு அட்டையால், அதாவது ஒரு பலூன் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா அது உள்ள காத்து மட்டும்தான் இருக்கும். அத வந்து ஒரு சின்ன ஒரு இது போகும், சின்ன ஒரு ஊசியில நீங்க டப்புனீங்கன்னா டப்புன்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி இது ஒரு பலூன் தான். இது வந்து எப்பனாலும் வெடியும், அது உள்ளுக்குள்ளேயே வெடியும். ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, கொஞ்சம் ஆதவ கொஞ்சம் சேஃபா இருக்கு.
உங்களுக்கு பிரச்சனை வெளிய இருந்தெல்லாம் வராது. அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. அதனால அவர மட்டும் பார்த்துக்கிட்டா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். நிச்சயமா சார். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.